காவி சொந்தங்களுக்கு சான்றலியனின் அன்பு வணக்கங்கள். நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நமது கோவை தொகுதி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களை ஆதரித்து தெருமுனை பிரச்சாரம் செய்வதற்காக சிறுபான்மை பிரிவு தேசிய தலைவர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நேற்றைய தினம், அதாவது 5/4/2024 அன்று மாலை 7 மணி அளவில் கோவை இடையார்பாளையத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார். வந்தவரை அடக்குகரம் கொண்டு காவல்துறையும் தேர்தல் ஆணைய பறக்கும் படையும் தொடர்ந்து தடுத்து கொண்டே இருந்தது. தடையை மீறி, தடையை கடந்து பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து பிரச்சாரத்தை தொடங்கினார் சிறுபான்மை பிரிவின் தேசிய தலைவர் திரு இப்ராஹிம் அவர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கோவை பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, வணிக சொந்தங்களே, தாமரை சொந்தங்களே, எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற எல்லை சாமிகளான காவல்துறை மற்றும் உளவுத்துறை அன்பர்களே, இங்கு திரளாக திரண்டிருக்கிற என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்தின் எதிர்கட்சியாக திமுக என்கிற திருட்டு திராவிட மாடலை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சம்மட்டி அடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் திரு அண்ணாமலை அவர்கள் கோவை மாநகரத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தவுடனேயே அவரை தோற்கடிப்பதற்கு 2 விதமான திட்டங்களை திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தீட்டப்படுகிறது. அதுல முதல் திட்டம் என்ன? இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் 3.5 லட்சத்திற்கும் மேலான சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி என்பது சிதறிவிட்டால், பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் மனதில் இருக்கிற பயம் அகன்று விட்டால், திமுக இந்த கோவையில் அடியோடு இல்லாமல் போய்விடும் என்ற பயம் இருக்கிறது. அப்ப இது எப்படி சரி பண்ணணும்? இதை சரி பண்ணணும்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்ற ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வரணும். இரண்டாவது என்ன? வழக்கம் போல மக்களை 1000 ரூபாய் சாராயம், பிரியாணி, கொலுசு, என்னெல்லாம் கொடுத்து ஏமாற்ற முடியுமோ தேர்தல் நேரத்தில் கொடுத்து ஏமாத்துற அந்த வித்தைகளை காட்ட வேண்டியது. இது 2 தான் அஜெண்டா. ஏன்னா இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில திமுகவில் மக்களால் பயனடைந்த ஒரு அரசு என்றோ அல்ல மக்களுக்கு நாங்கள் இந்த திட்டங்களை செய்திருக்கிறோம் என்று சொல்ல முடிகிற ஏதாவது ஒன்று இருக்கிறதா? எதுவும் கிடையாது. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஒன்று பயத்தின் அடிப்படையில் அல்லது ஆசை காட்டி ஏமாற்றுவோம். இது 2யுமே இந்த எலெக்ஷன்ல திமுக செய்கிறது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு திருக்குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வேத வாக்கை எடுத்து சொல்லி இஸ்லாமிய சமூகம் என்றால் அவர்கள் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களும் இந்த திமுகவுடைய கட்சியும் தொடர்ந்து இதே போன்ற மனநிலையில் அவர்களை கொண்டு சென்றால் இந்த சமூகம் கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேறாமல் போய்விடும் என்ற அக்கறையோடு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையோடு இஸ்லாமிய உடையோடு எனது அருமை தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதரர்களோடு ஒன்றிணைந்து சிறுபான்மை சமூகத்தின் நல்லதொரு முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்று தொடர்ந்து சிறுபான்மை அணியில் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு இன்றைக்கு கோவை பாராளுமன்ற தொகுதி என்பது 8வது பாராளுமன்ற தொகுதி.
என்னுடைய பிரச்சாரத்தில் 7 பாராளுமன்ற தொகுதிகளை கடந்து நான் இங்க வரேன். இங்க இருக்கிற நெருக்கடி இருக்குல்ல, இது மாதிரி காவல்துறையில வேற எந்த பாராளுமன்றத்திலும் எந்த மாவட்டத்திலும் இவ்வளவு பெரிய நெருக்கடி இல்லை. அப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நெருக்கடிக்கு என்ன காரணம். அண்ணாமலை என்ற சிங்கம் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறது. 3.5 லட்சம் சிறுபான்மை மக்கள் வாக்களித்து விட்டால் பாஜகவிற்கு ஆல்ரெடி திமுக என்பது இந்த கோவையில் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது. 10 சட்டமன்றத்தில் தோத்து போய் முகத்தில் கரிபூசப்பட்டு எங்கும் இந்த திமுகவை ஆதரிக்க மாட்டோம் என்று பெண்கள் கொதித்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுபான்மை மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய அன்பு தலைவன் அண்ணாமலையின் தலைமையிலே இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேலூர் இப்ராஹிம் வந்து இங்க பேசினா பாரத பிரதமர் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்களை எடுத்து சொன்னால் அது திமுகவிற்கு சம்மட்டி அடியாக இருக்கும். திமுக சிறுபான்மை வாக்கை வைத்து இனி நாடகமாட முடியாது. அப்ப ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா காவல்துறையை வைத்து எப்படியாவது என்னுடைய பேச்சை முடக்கிவிடணும் நினைக்கிறார். அதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளுகிறார்கள் நீங்க கொஞ்சம் பாருங்க. யாருக்கும் இப்படி இல்லைங்க. உண்மையாகவே நாம் இங்க பேசும்பொழுது கூட காவல்துறை செய்யக்கூடிய அடக்குமுறை எதிர்த்து காவல்துறையை பேசினாலும் இவர்கள் யார், இவங்க அம்புகள். இப்ப என்கிட்ட பேசுற ஒரு ஏசி பேசுறாருன்னு வைங்க, ஒரு டிசி பேசுறாரு எதிர்க்கிறாருன்னு வைங்க, அவருக்கு எனக்கு ஏதாவது தனிப்பட்ட பகை இருக்கா? அவரு நானும் ஏதாவது முன்கூட்டி முன் விரோதம் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அவங்களை எதிர்க்கிறான்னு சொல்லலாம். அவங்களுக்கு எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை. ஆனாலும் அவர் மூச்சு பிடிக்க நான் எப்படியாவது பேசாம தடுக்கணுன்றதுக்கு முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி பலிக்காதுன்றது இன்னொரு பக்கம். ஆனா காவல்துறையை பற்றி நாம என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா இவர்கள் மீது கோபப்படவே நாங்க மாட்டோம். நீங்க எங்களை எவ்வளவுதான் கோபப்பட வைக்க முயற்சி செய்தாலும், எங்களை எவ்வளவுதான் நீங்க உணர்ச்சி பட்டு நாங்க ஏதாவது பேசிடணும் நீங்க ட்ரை பண்ணாலும் உங்க மேல எங்களுக்கு கோபம் வராது. காவல்துறையை நாங்க தவற பேச மாட்டோம். என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், தமிழக காவல்துறை என்பது எல்லை சாமிகளாக மதிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினர். இன்றைக்கு வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் உயிரை 3 முறை காத்தது தமிழகத்தின் காவல்துறை. அந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதனால உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. காவல்துறை மேல நான் கோபப்படவே மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் என் மீது அடக்குமுறை செய்தாலும் என் உரிமைக்காக போராடுவேன், பின்வாங்க மாட்டேனே தவிர காவல்துறையை கண்டு நாங்கள் அஞ்சவோ அல்லது கோபப்படவோ அது மாதிரியான நிலையை எடுக்க மாட்டோம். ஆனால் நிதர்சனம் நாங்க என்ன ஸ்டாலின் கூட சண்டை போட முடியும், உதயநிதி கூட சண்டை போட முடியும்? அவங்க உங்களை ஏவுகிறார்கள். நீங்கள் அம்புகள். பேச விடக்கூடாது என்பதற்கு அத்தனை தடைகளை நீங்கள் செய்யுங்கள், முயற்சி எடுங்கள், வழக்கு போடுங்கள், என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்தாவது வேலூர் இப்ராஹிம் பேசக்கூடாது. வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மை மக்கள் முன்னேற்றத்தை பற்றி பாரத பிரதமர் செய்ததை பற்றி சொல்லக்கூடாது. அப்ப தடுப்பதற்கு காவல்துறை முனைகிறார்கள். பல இடங்களில் நடந்துச்சு, நேற்றும் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, முதல்ல எலெக்ஷன் கமிஷனுடைய ஆட்கள் என்று சில பேரை கொண்டு வந்து முன்னால நிறுத்தி ஒரு பிம்பப்படுத்துவார்கள். அவங்களும் வந்து காவல்துறை ஏதாவது மிரட்டி கிரட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து பாவம் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. நேற்று ஒரு அம்மா வந்தாங்க அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. நான் ஒரு 2 கேள்வி கேட்டேன். அவங்க இப்படி திருப்பி திருப்பி ஏசியை பார்த்தாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு பின்னால் தள்ளிட்டு அப்புறம் அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் கேட்டேன், ஐயா ஒண்ணு அந்த அம்மா பேசட்டும், அவங்க தானே எலெக்ஷன் கமிஷன் கூட்டிட்டு வந்தீங்க, அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் சட்டத்தை மதிக்கிறேன். அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன்னா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப நான் தான் கேட்பேன். அப்ப நான் சொன்னேன், அப்ப ஒண்ணு அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட பேசுறேன், இல்ல அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட பேசுறேன். இப்ப
நீங்க அவங்கள தள்ளி விட்டுட்டு அதிகாரம் உங்கள்கிட்ட சொல்றீங்களா, வாங்க பேசுவோன்னு. அப்புறம் அவர் இப்படியே பேச பேச விட்டுட்டாருன்னு வைங்களேன். இங்கேயும் அந்த கூத்து தான். இங்கேயும் முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க. ஐயா பேசினாரு. நானும் 2 கேள்வி கேட்டேன். அவர் மறுபடியும் இப்படி பார்த்தாரு. ஏசி ஐயாவை பார்த்தாரு, டிசி ஐயாவை பார்க்கிறாரு. அப்புறம் பார்த்தாங்க, இவர் சரிபட்டு வர மாட்டார், நீ போய பின்னால. அவரும் பாவம் அப்பா விட்டா போதும் பின்னால போயிட்டார். மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, உயர் காவல்துறை அதிகாரிகள் வந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஐயா நான் ரொம்ப எளிமையான கேள்வி கேட்கிறேன். ஒரு எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எலெக்ஷன் கேம்பெயினர் நான் 7 பாராளுமன்றத்தில் பேசிட்டு 8வது வந்திருக்கிறேன். 2 நாட்கள் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த கோவையில, ஆனா எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கும் இல்லாத வாகனம், எலெக்ஷன் கேம்பெயினரே இல்லாத பல நபர்கள் திமுகவில் எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. ஐயா அது உங்க கண்ணுல தெரியலையா? அதையெல்லாம் தட்டி கேட்காம முறையா அனுமதி வாங்கி பேசுற எங்களை போய் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னா திமுக கேட்காதீங்க, அதை விட்டுருங்க, நீங்க பதில் சொல்லுங்க. எங்க நான் ஒரு வார்த்தையும் எக்ஸ்ட்ரா போடல. ஏன்னா போலீஸும் வீடியோ எடுக்கிறாங்க, நம்ம ஆளுங்களும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு நியாயம் மக்களுக்கு தெரியணும்ல. இப்ப நான் காவல்துறைக்கு என்ன கேட்கிறேன்னா, திமுக செஞ்சா விட்டுறணும். ஏன் விட்டுறணும்? அவர்கள் ஆளும் கட்சி. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 2 வருஷம் அவர்கள்ட்ட குப்பை கொட்டணும். உண்மையாகவே காவல்துறை மனசுல வேற ஒண்ணு இருக்கு. ஐயோ இந்த சண்டாளர்கள் ஆட்சி செய்யறாங்க, இவங்க நமக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலையே. உண்மைதாங்க, காவல்துறையை கொதிச்சு போயிருக்கிறாங்க. கிரேடு 1 கிரேடு 2 காவல்துறைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற பதவி உயர்வை 7 வருஷத்துல உயர்த்தி தருவேன்னு ஐயா ஸ்டாலின் வழக்கமான எல்லாருக்கும் கொடுக்கிற அல்வாவை போலீஸுங்களுக்கும் கொடுத்தார். உயர்த்தி தந்தாரா? காவல்துறைக்கு அந்த மாதிரி நடந்துச்சா? இல்ல. அதே மாதிரி சொன்னார், எங்கெல்லாம் காவல்துறையினர் வீடுகள் இருக்கிறதோ அதெல்லாம் புதுப்பித்து அருமையான வீடுகள் கட்டி தருவேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு காவல்துறையினர் இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் நீங்க போய் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்தேன். ஏன்னா எதையாவது சொன்ன வழக்கு போட்டா எனக்கு ஆதாரம் வேணும்ல. அதனால போய் பார்த்து 2 வீட்டை எங்களுடைய கட்சி நிர்வாகி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பேய் பங்களா இருக்கும்ல, அந்த மாதிரி பாலடைந்து போய் எந்த ஒரு மராமத்து பணியும் இல்லாம அதுல காவல்துறையினர் மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் காவல்துறை நிலைமை. இதெல்லாம் நாங்க கண்ணு முன்னால பாக்குறதுனாலதான் காவல்துறை அடக்குமுறை பண்ணாலும் அவங்க முகத்துக்கு முன்னால எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா தெரிவார தவிர காக்கி எங்களுக்கு எதிரிகள் இல்லவே இல்லை. எனது அருமை சகோதரர்களே, இத்தனை இடையூறுகளை தாண்டி இந்த களத்தில் நாம் எதற்காக நிற்கிறோம்? வேலூர் இப்ராஹிம் பணம் சேர்க்கணும் ஆசையா? இல்லைங்க வந்திருக்கிற யாராவது ஒவ்வொரு ஆளுக்கும் 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து இந்த கூட்டம் களையும் போது ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுத்து சாராயம் கொடுத்து அதுக்காக வந்திருக்கிறீங்க? இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு. இந்த பாரத தேசம் உலகின் குருவாக மாறிவிடாதா? நம்ம எல்லாரும் ஊழலற்ற ஒரு பிரதமரை கொண்டிருக்கிறோமே, அது மாதிரி இந்த தமிழகத்திலிருந்து ஊழல் செய்யாத ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பிவிட முடியாதா? இந்த மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால் பிரித்து 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 பிரிவினைவாதத்தை தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று ஒன்று சேர்ந்து இருக்கிறோமே, இது தேசம் முழுக்க மாறிவிடாதா? நல்லவிடமாக இருக்காதா? இந்த ஏக்கங்களை சுமந்து கொண்டு நாம நிக்கிறோமே தவிர எந்த எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு நாம நிற்கல. அதனாலதான் காவல்துறை தடுத்தாலும் அடக்குமுறை செய்தாலும், நம்ம கையில காசு இல்லைனாலும், நம்ம மேல தினந்தோறும் வழக்கு போட்டாலும், எத்தனை கொடுமைகள் நடத்தினாலும் திரும்ப திரும்ப வருவதற்கு காரணம் இந்த தேசம் உயர்வுபட வேண்டும். ஒவ்வொரு இந்தியனாக நாம் பெருமைப்பட வேண்டும். என் பாரத பூமி பழம்பெரும் பூமி, உலகின் எவனுக்கும் தலைவணங்காத ஒரு உன்னத பூமி இது. நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார், ஏக் பாரத் சிரஸ்த் பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்று அந்த பாரதத்தை படைப்பதற்கு நாம் இருக்கிறோம். எல்லாருக்கும் கனவு இருக்கும். திமுகவிற்கு அதிமுகவிற்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு பெண்களுக்கு என்ன கொடுக்கணும், தேர்தலுக்கு முதல் நாள் எப்படி எல்லாம் அந்த பணத்தை டோர் டெலிவரி பண்ணணும்,
எவன் நம்ம கட்சிக்காரன், எவன் நம்ம கட்சிக்காரன் இல்ல, எப்படி கரெக்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் பணத்தை கடத்தணும், அதை கடத்தும் போது காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும், எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப குறுகிய கால திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்லுகிறார், இந்த தேசம் விக்ஷித் பாரத், வளர்ச்சி மிகு பாரதமாக 2047 உருவாகும். இந்த தேசம் சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டு உலகின் குருவாக நாங்கள் மாற்றி காட்டுவோம். அதுதாங்க பாஜக. 2047 நரேந்திர மோடி பிரதமரா இருப்பாரா? இல்ல. ஆனா அவருக்கு ஆசை பாருங்க, திமுக அதிமுக இந்த தேர்தல் எப்படி ஜெயிக்கிறது, எவ்வளவு பணம் கொடுக்கிறது, எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம பிரதமர் 2047 என் தேசம் 100வது ஆண்டை தொடும் பொழுது உலகின் எந்த நாடும் பெறாத ஒரு வளத்தை என் தேசம் பெறும் என்ற நம்பிக்கையில் பாடுபடுகிறாரு. அந்த நரேந்திர மோடியின் தளபதிகளாக நாங்கள் அத்தனை பேரும் செயல்படுகிறோம். அதனால தான் நெஞ்ச நிமித்தி நிக்கிறோம், அதனால தான் உண்மையை பேசுறோம், அதனால தான் ஊழலை எதிர்க்கிறோம், அதனால தான் உறுதியோடு இருக்கிறோம். இந்த இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என் கூட எல்லாம் நிக்கிறாங்க, தமிழகம் முழுக்க என்னோட சுற்றுப்பயணம் வராங்க. ஏன் வராங்க? இஸ்லாமியர்கள் என்றால் பிற்போக்குவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் தேசிய நீரோட்டத்தில் இணைய மாட்டார்கள் என்றெல்லாம் இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அதிமுக மாறி மாறி சொல்லி பிரிவினைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் இளைஞர்கள் மத்தியிலே ஊற்றி இன்றைக்கு என் சமூகம் பின்தங்கி போவதற்கு காரணம் யார்? இந்த கேடுகட்ட அரசியல் கட்சிகள், திமுக, திருமாவளவன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் என்ற இந்த கயவர்கள். இவர்களை எதிர்த்து நாங்க களம் காண்றோம். இவர்களுடைய ஊழலை, இவர்களுடைய அயோக்கியத்தனத்தை எதிர்த்து மக்களிடத்தில் கொண்டு போறோம். சிறுபான்மை சமூகத்திற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்ல 3090 கோடி கொடுத்திருக்கிறார். போன பட்ஜெட்ல 5023 கோடி கொடுத்திருக்கிறார். ஸ்டாலின் என்ன கொடுத்தார்? ஸ்டாலின் என்ன கொடுத்தார்? தெருக்கோடி கொடுத்தார். தெருக்கோடி கொடுத்திருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் இந்த சமூகம் மேல வரணும். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சியை நான் காண்கிறேன் என்று திரு நரேந்திர மோடி சொல்லுகிறாரே, அதுல இஸ்லாமியர்கள் இருக்கணும்னு அவர் விரும்புறாருங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கணும்னு விரும்புறாருங்க. இத சொல்றதுக்கு தடுக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல தமிழகம் இருக்கு நீங்க பார்க்கணும். அதை விட பெரிய கொடுமை பாருங்க, மற்ற கட்சிகள்ல யாருக்குமே இந்த கொடுமை நடக்காதுங்க. பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமியராக தேசப்பற்றோடு தன் சமூகத்தில் தீவிரவாதிகளாக இருந்தாலும் அதை களை எடுப்பதற்கு உறுதியோடு பேசக்கூடிய ஒருவன் இருப்பானையானால் எப்படியெல்லாம் நெருக்கடிகள் தருகிறார்கள். ஒரு பக்கம் பேசக்கூடாது, இந்த ஜனநாயகத்தில் பேசுகிறது தான் உரிமையே, அதுதான் ஜனநாயகம். ஆனா அதற்கே வாய்ப்பூட்டு போட முயற்சி செய்கிறது காவல்துறை. அதை விட பெரிய கொடுமை, பள்ளி வாசல்ல இன்றைக்கு நான் நோன்பு வைத்திருக்கிறேன், ரமலான் மாசம், தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை, மற்ற தொழுகைனா கூட பள்ளியில் தொழுக முடியல, வேற ஏதாவது நம்ம போற இடங்கள்ல தொழுகிறலாம். எங்களுடைய ஜும்மா தொழுகை என்பது புனிதம் மிக்கது, அது எங்களுடைய ஜமாத்தோடு சேர்ந்துதான் தொழுகணும். அதுக்காக பொள்ளாச்சியில நம்முடைய அருமை சகோதரர் அங்க இருக்கிற பாராளுமன்ற வேட்பாளர் வசந்தராஜ் ஆதரிச்சு பேசிட்டு தொழுகைக்கான நேரத்தில் மசூதிக்கு போறேங்க, உடனே காவல்துறையினர் பாய்ந்து வருகிறார்கள். எதுக்கு? உங்களை மசூதிக்குள் அனுமதிக்க மாட்டோம். நான் சொல்ல, நீங்க யாருங்க என்ன அனுமதிக்கிறதுக்கு? காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு இஸ்லாமியன் பள்ளிவாசலுக்கு போய் தொழுவதற்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு போணுமா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆனா சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வராங்க? பள்ளிவாசலுக்குள்ள நாலு தீவிரவாதி இருப்பான், உங்களை ஏதாவது தாக்கிடுவான், நாங்க பயப்படுறோம். அப்படியா? அப்ப நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துகிறீர்களா? எவ்வளோ லட்சத்துல 2 பேர் தீவிரவாதியா இருப்பான். அந்த தீவிரவாதி உருவாவதற்கு காரணம் இங்க உளவுத்துறையும் காவல்துறையும் தோங்கி கொண்டிருந்தீங்க. வெளியில இருந்து என்னையே பிடிக்க வேண்டியதா இருக்கு. தமிழக காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து யார்டை விட மிகச்சிறப்பான காவல்துறை. எவனும் பிடிக்கலனாலும் அடுத்த நிமிஷம் பிடிக்கிறதுக்கான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு.
ஆனாலும் கோவையில கார் குண்டு வெடிப்பு நடக்கும், தற்கொலைப்படை தாக்குதல் நடக்கும், நம்ம அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வெடிப்பு நடக்கும், எல்லாம் நடக்கும். திமுக ஆட்சி வந்தா எல்லாம் நடக்கும். கலைஞர் ஆட்சியிலும் அதுதான் நடக்கும். அது ஏன் அதிமுக ஆட்சியில் கடந்து நடக்கல? அது ஏன் இப்ப மட்டும் நடக்குது? இங்க துளிர் விடுறான். இது நம்ம ஆட்சிடா, 2 குண்டு செய்டா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்? நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணுவாரு? இதே கோவை மாநகரத்தில் 57 எனது அருமை இந்து சகோதரர்கள், 2 இஸ்லாமியர்கள் குண்டால் வெடிக்கப்பட்டு சிதறி சின்னாபின்னமாகி இறந்து போனார்களே, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை நிகழ்த்திய கொடூரர்கள், தீவிரவாதிகள், அல்லுமா பாஷா போன்றவர்களை விடுதலை செய்யணும். இங்க இருக்கிற எஸ்டிபிஐ தமுமுக போய் மனு கொடுக்கிறான். அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மனமும் வந்து வாங்குகிறார். அதற்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பரிசீலனை பண்ணுவார். பிறகு அண்ணா பிறந்த நாள்ல நீங்க விடுதலை செய்வீங்க. இவ்வளவுதானே? வைடா பாங்க. நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரு, அவனுக்கு வருமா வராதா? பாரதிய ஜனதா கட்சி வந்தா ஒட்ட நறுக்கிறோம். இங்க தீவிரவாதத்திற்கு வேலை இல்லை. அதுக்கு இஸ்லாமியர் என்பது மட்டும் அளவுகோல் அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமர். அப்படிப்பட்ட பிரதமரை விடுதலை புலியினுடைய இயக்கம் மிகப்பெரிய அளவிற்கு குண்டு வெடிப்பை நடத்தி அவரை கொலை செய்தது. அந்த விடுதலை புலி இயக்கத்தில் அத்தனை பேரும் இந்துக்கள். இன்னைக்கு எல்லா கட்சியும் ஆதரிக்குது. தமிழகத்துல ஒரே ஒரு கட்சி சொல்லுகிறது, அது இந்துவா இஸ்லாமியனா பார்க்க மாட்டோம், என் தேசத்தின் பிரதமரை குண்டு வைத்து கொலை செய்தவன் அவன் தீவிரவாதி, அவன் தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று சொல்லுகிற தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. நாங்க இந்து பார்த்தோமா? நாங்க இஸ்லாமியன் பார்த்தோமா? கிடையாது. எங்களுக்குள்ள இந்த தேசம் பாதுகாப்பா இருக்கணும், எங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும், எங்களுக்குள்ள அமைதி இருக்கணும், எங்களுக்குள்ள வளர்ச்சி இருக்கணும்னா இங்க தீவிரவாதத்திற்கு பயங்கரவாதத்திற்கு இடம் இல்லை. இதை பேசுறது ஏதாவது சட்டவிரோதமாங்க? இப்படி பேசினா இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறார். உண்மையை பேசுறேன். நான் என்ன பேசுனேன்? எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களை, எத்தனை காலம் ஒதுங்கி இருக்க போறீங்க? எவ்வளவு காலம் தான் 2ஆம் நம்பர் பிசினஸ் தங்கம் கடக்கிறதுல முஸ்லீம் மாட்டிக்கிறான், மாஃபியா கஞ்சா கடத்துறதுல முஸ்லீம் மாட்டிக்கிறான், அல்லது போதைப் பொருள் சிந்தட்டிக் போன்ற போதைப் பொருள் கடத்துறதுல முஸ்லீம் தான் மாஃபியா தலைவனாக இருக்கிறான். 10க்கு திமுக கட்சியில அது முக்கியமான பொறுப்புலயே இருக்கிறான். அடே இப்படி போவாதீங்கடா. நம்ம ஐயா பிரதமர் நரேந்திர மோடி எம்எஸ்எம்இ செக்டார்னு வச்சு சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஆரம்பித்து அதுக்கு வங்கி கடன் கொடுத்து இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அரசு வேலை வாய்ப்பை விட சுயமாக அவன் வங்கி கடன் வாங்கி ஒரு சுய தொழிலை செய்து தனக்கு கீழே 10 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு பாக்கியம் பெற்ற தலைவனாக, தொழில் முனைவோராக இந்த பாரத தேசம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி இஸ்லாமியர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிற வேலூர் இப்ராஹிம் யோசிக்கிறது தப்பா? யோசிச்சு பாருங்க. காலம் காலமா இஸ்லாமியர்கள் இங்க சம்பாதிக்க முடியாது, உன்னை இங்க பொழைக்க விட மாட்டாங்கன்னு அவனை பயமுறுத்ததுனால 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு பாலைவனத்துல போய் ஆடு மேய்க்கிறான், ஒட்டகம் மேய்க்கிறான், கொடுமைகளை அனுபவிக்கிறான. அப்படிப்பட்டவனுக்கு இங்க கொண்டு வந்து நெய் ரோஷினி, நெய் மஞ்சள் என்ற ஒரு 2 திட்டம் இருக்குப்பா. சிறுபான்மை சமூகத்துக்காக பிரதமர் கொடுத்த திட்டம் அது. அதுல 20 லட்சம் ரூபாய் 20 பேர் சேர்ந்து முதலீடு பண்ணா மத்திய அரசு 40 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 40 லட்சம் ரூபாய் 3 வருஷத்துல அவன் தொழில் செஞ்சுட்டான்னா மானியம். இது இந்துக்களுக்கு கிடையாதுங்க. உண்மையை சொல்றேன். 20 லட்சம் ரூபாய் கட்டி 3 வருஷம் தொழில் பண்ணி அந்த தொழில் வளர்ச்சி அடைந்தால் இவன் 40 லட்சம் ரூபாய் மத்திய அரசு கிட்ட வாங்கியிருப்பான்ல 2 மடங்கு, அது மானியமாக மாற்றப்படும். இப்ப யாரு கொதிக்கணும்? இந்துக்கள் தான் கொதிக்கணும். முஸ்லீம் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டேங்கிறான். முஸ்லீம்கள் பகுதிக்கு போனா உள்ள விடாம கல்ல விட்டு அடிக்கிறான். இங்க கூட எஸ்டிபிஐல யாரோ நௌஷாத்னு கல்ல விட்டு அடிச்சு நம்ம நிர்வாகி ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தாரு. ஆனா இந்த மோடி என்ன செய்யறாரு? நம்ம பாடுபட்டு உழைக்கிறோம், ரோட்ல உழைக்கிறோம், பாரத் மாதா கி ஜெய் சொல்றோம், தெருவா நோட்டீஸ் கொடுக்கிறோம். நமக்கெல்லாம் 1க்கு 2 மடங்கு மானியம் கிடையாது. இந்த முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறாரு. உண்மையுமே யாருங்க கொதிக்கணும்? இந்துக்கள் கொதிக்கணும். ஆனா இங்க உள்ள இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஏன் சகோதரன்டா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துருவான்டா.
என் தொப்புள் கொடி உறவு தானே அவன அரபு நாட்டுல இருந்து வந்தானா? இங்க இருக்கிற அப்துல்லாவும் அல்லா பிச்சியும் என்ன வெளிநாட்டுல இருந்தே வந்தானா? டேய் 4-5 தலைவருக்கு முன்னால உங்க அப்பா ராமசாமி உங்க அம்மா முடியுமா தானடா? நீ வந்துருவடா. எவனோ ஒன்னு தடுக்கிறான், எவனோ ஒன்னு கெடுக்கிறான். நாங்க பொறுத்திருப்போம்டா. நீ எங்கால்டா? நீ சனாதன தர்மத்தின் அடிப்படையில் நாங்கள் பொறுத்திருப்போம்டா. வாடா வாடா, ஒண்ணு சேர்ந்து வாடா. டேய் குண்டு வெடிக்கிறவன் எவனோ ஒருத்தன், அத்தனை இஸ்லாமியர்கள் கிடையாது. நீ வா சேர்ந்துக்குவோம் என்று அரவணைக்க இங்கு இந்து சகோதரர்கள் காத்து கொண்டிருப்பதால் தான் ஒவ்வொரு இஸ்லாமியரும் தலை நிமிர்ந்து இங்கு வாழ முடிகிறதே தவிர உனக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பதனாலெல்லாம் நீ இங்க தலை நிமிர்ந்து வாழ முடியாது. எவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துரும்? தமிழகத்தில் உள்ள 7.5 கோடி இந்துக்கள் ஒன்று திரண்டு முடிவெடுத்து விட்டால் நீ விநாயகர் சிலையை இஸ்லாமிய மக்கள் பகுதியில் விட மாட்டேன்னு சொல்லுவ. நீ பாரத் மாதா கி ஜெய் சொன்னதுக்கு எதிர்த்து அசிங்கமாக பேசுவ. இந்துக்கள் ஒன்று திரண்டு விட்டால் என்ன ஆகும்? காவல்துறை காப்பாத்திருமா? அப்படி நீ நினைச்சா உன்னை விட பைத்தியக்காரன் யாராவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமிய சமூகமே இங்க உள்ள உன்னை தாங்கி பிடிக்கிறான், பொறுத்துக்கிட்டு இருக்கிறான். வந்துருவ நீ வந்துருவ நீ வந்துருவன் அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள். காவல்துறை எங்களை காப்பாற்றும் நீ நினைக்காத. திமுக உன்னை காப்பாற்றும் நீ நினைக்காத. திருமாவளவன் உன்னை காப்பாற்றுவான் நினைக்காத. இவங்க எல்லாம் நாடகவாதிகள். திருமாவளவன், திமுக, காங்கிரஸ் எல்லாம் நாடகம் போடுவார்கள். உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ராமசாமி தான் உன்னை காப்பாற்றுவான். உன் எதிர்த்த வீட்டில் இருக்கிற முனுசாமி உன்னை காப்பாற்றுவான். உனக்கு ஒரு பிரச்சனை அவன் தான் முடியாருவான். உனக்கு உடம்பு முடியலன்னா அவன் தான் தன் தோல் மேல தூக்கி போட்டுட்டு ஓடுவான் ஆஸ்பத்திரிக்கு. ஏன் சகோதரன் அவன் வழிபாடு வேறையா இருக்கட்டும், அவன் அல்லான்னு சொல்லட்டும், நான் ராமரே சிவனேன்னு சொல்லிட்டு போறேன். ஆனா 2 பேரும் ஒன்னா சாப்பிடுவோம்டா, ஒன்னா படிச்சோம், ஒன்னா வாழ்ந்தோம், ஒன்னா இருக்கிறோம். எங்களுக்கு திமுக பிடிச்சிருமா? நீ 60 ஆண்டு விஷத்தை போட்டோன்னா அடே நாங்க ஒரு 5 வருஷமாவது உழைச்சு அந்த விஷத்தை தெளிச்சிட மாட்டோமா? ஒரு வேலூர் இப்ராஹிமை தடுத்தால் 1000 வேலூர் இப்ராஹிம்கள் மத நல்லிணக்கத்தை சொல்ல வருவார்கள். நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க அல்லுமா பாஷா ஒரு டைலாக் சொன்னார். குண்டு வெடிப்பை நிகழ்த்தி விட்டு 59 குடும்பங்கள் சிதறி கிடக்கும் தன்னுடைய உற்றார் உறவினரை சாக்கு முட்டையில் அள்ளி போய் அடக்கம் செய்து விட்டு வந்திருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் சொல்லுகிறார், ஒரு பாஷா போனா 100 பாஷா போய் குண்டு வைப்பா அப்படின்னா. அட பாவிகளா, இவனுங்கள ஒரு வேலூர் இப்ராஹிம் எதிர்க்காம வேற யார் எதிர்ப்பா? சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கும். ராமசாமி வந்து எதிர்க்கிறான்னு சொல்லுவாங்க. மத கலவரத்தை ஊட்டுகிறார், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குகிறார். சரி, அடனே ஒரு இஸ்லாமியன் தானே. என் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? திருக்குரான் சொல்லுகிறது, ஒமன் அஹியாஹா ஃபகஅன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ. நீங்கள் ஒரே ஒரு மனிதரை வாழ வைத்து விட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சமம். ஒரு அப்பாவியை கொலை செய்து விட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொலை செய்ததற்கு சமம். நீ மிக பெரும் பாவி என்று திருக்குரான் சொல்லுகிறது. இந்த 59 பேர் இறந்து போனாங்க, அவங்க யாருங்க? அவன் இந்துவா இஸ்லாமா விடு, அவன் யார்? அவன் நீ குண்டு வைப்பன அவனுக்கு தெரியுமா? செதறி சின்ன பின்னமா சாவன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் நினைச்சா இந்த நாடு பாதுகாப்பானது, இந்த தமிழ்நாடு, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் நம்ம எல்லாம் பாதுகாத்துருவாங்க, இங்க இருக்கிற காவல்துறை உளவுத்துறையில கரெக்டா கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு நினைச்சா, நம்புனான். அவன் நம்பிக்கை நாசமாய் போனது, சிதறி செத்து போனான். ஆனால் இன்றைக்கும் இந்த தீமை வரக்கூடாது என்று என் சமூகத்தை களையெடுக்க வேண்டும், என் சமூகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாத சிந்தனையை போக்க வேண்டும், அவர்களை கல்வியாளர்களாக, தொழில் முனைவோர்களாக, சமூகத்தில் IAS IPS என்று பல முக்கிய துறைகளில் வர வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேனே. இப்படிப்பட்ட தலைவர் இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவையா? இல்ல ஒரு பாஷா போன இன்னொரு 100 பாஷா வந்து குண்டு வைப்பன்னு சொன்னானே அவன் தேவையா? இல்ல இந்த மாதிரி அயோக்கியர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஜவாஹிர் உள்ள ஆலூர் ஷானவாஸ், திருமாவளவன், திமுக என்று பேசுகிறார்களே அவர்கள் தேவையா? எனதருமை இஸ்லாமிய சொந்தமே, யோசிங்க. கத்திக்கிட்டே இருக்க நினைக்காதீங்க, நம்பிக்கையோட கத்துற. நம்ம சமூகம் மாறும் நினைக்கிறேன். ஏன்னா வட மாநிலம் மாறி போச்சு. வட மாநிலத்துல எல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிற அத்தனை பெல்ட்லயுமே பிஜேபி தான் ஜெயிக்குது. காங்கிரஸ் வர முடியல, அங்க இருக்கிற லோக்கல் கட்சிகள் வர முடியல. காரணம் என்ன?
அவங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிஜேபி பத்திய அந்த பயம் நம்ம போயிருச்சு. ஏன் 10 வருஷம் ஆண்டுட்டான்டா, நல்லா இருக்கிறோம், நல்லா தொழில் செய்யறோம். அயோத்தி ராமர் கோயிலுக்கு இப்ப போயிருந்தாங்க. அங்க போய் பாக்குறேன், நீங்க எல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்க ஒரு பெரிய கடை தெருவு இருக்குங்க. அந்த கடை தெருவுல ஒரே தொப்பி போட்டு பாய்ங்களா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்து என்னடா இது, தமிழ்நாட்டில இந்த எஸ்டிபி தாமுகன்னு சொல்றாங்க. யோகி ஆதித்யநாத் அங்க முதல்வராக இருக்கிறாரு, இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொள்றாரு, மோசமான நிலைமையில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஐயோ அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க மாஞ்சி மாஞ்சி பேசுறானுங்க, எல்லா இடங்களையும் பேசுறானுங்க. சரி என்னதான் நடக்குது அயோத்தியிலும் போய் பார்த்தா எல்லாம் தொப்பி போட்டிருக்காங்க. தயவு செய்து நீங்க போய் பாருங்க. நான் வீடியோ எடுத்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிறேன், என்னுடைய எக்ஸ் தளத்தில் போட்டிருக்க எவிடன்ஸ் எல்லாமே. அங்க போய் பார்த்தா நான் கேட்கிறேன் இஸ்லாமியர்கிட்ட போய், என்னங்க இங்க அயோத்தி ராமர் கோயில் இம்புட்டு இஸ்லாமியர்கள் வியாபாரம் பண்றீங்களா, என்ன விஷயம், அதனால என்ன பிரச்சனை இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க சந்தோஷமா இருக்கோம், இவங்க எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லி அயோத்தியுடைய ராமர் கோவில் அருகில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது நாங்கள் ராமராட்சி கொண்டு வருவோம் என்று. அந்த ராமராட்சிக்கு அடையாளம் அயோத்தி. அங்குள்ள இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், தொழில் முனைவர்களாக இருக்கிறார்கள், அங்க யாரும் தப்பு பண்ணுகின்ற எண்ணம் இல்லை. அந்த ராமராட்சி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அந்த ராமராட்சியில வேலூர் இப்ராஹிம் பள்ளிவாசல போய் தொழுவு போறேன், என் சகோதரோட சந்தோஷமா இருக்க போறேன். ராமராட்சின்னா எல்லாரும் இந்துவாகணும்னு கிடையாது. ராமராட்சின்னா ஊழல் இல்லாத ஆட்சி, ராமராட்சின்னா எல்லா மதத்தையும் மதிக்கிற ஆட்சி, ராமராட்சி என்றால் அனைவரையும் அரவணைத்து இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்றுகிற ஆட்சி. அந்த ஆட்சி வர வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு எனது அருமை இந்து சொந்தங்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, கிறிஸ்துவ சொந்தங்களே, நீங்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணின் மைந்தன் ஊழலை நெஞ்சுறுதியோடு எதிர்த்து திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர்களையும் சிறைக்கு தள்ளி இன்றைக்கு வெற்றி நடை போடுகிற நமது அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டு உரைக்கு நிறைவிடுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி. பிரச்சாரத்தை முடித்துவிட்டு துண்டு பிரசுரம் மூலம் மக்களுக்கு மோடி அவர்களின் தேர்தல் வாக்குறுதியை வழங்க நினைத்த திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. இதனை கேட்ட மண்டல் தலைவரான திரு விஜயகாண்டிமன் அவர்கள், மூத்த நிர்வாகியான திரு மைதிலி வினோ அவர்கள் அனைவரையும் காரசாரமாகவே காவல்துறை விமர்சித்தது, கோபமாகவே பேசியது என்பது நிதர்சனம். நீண்ட நேர விவாதத்திற்கு பிறகு 4 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்க, அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோன்னு மிரட்டலோட காவல்துறை 4 பேருக்கு மட்டும் பிரசுரம் கொடுக்கறதுக்கு அனுமதிச்சது. நீங்க எங்க பண்ண வேணாம் சார், நீங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா இருங்க சார். சார் இந்த இடத்துல நீங்க சப்போர்ட்டா இருங்க, போலீஸ் எங்கிட்ட நான் சப்போர்ட் சார், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா இருங்க, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நாங்க மக்கள் சப்போர்ட் இருக்கு, நாங்க மக்கள்கிட்ட கொடுத்து பேசுறோம் சார். நீங்க சொன்னா நீங்க உங்களுக்கு நாங்க சப்போர்ட் கேட்டோமா, நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க தப்பு செஞ்சா விட்டுருவாங்க, நீங்க தான் சொல்லுங்க. தேவையில்லாம பேசுறா பேசிட்டு போடா, அது எனக்கு தேவை இல்ல. நான் இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண முடியாது. நீங்க வீட்டுக்கு வராதீங்க, சப்போர்ட் பண்ண முடியாது மேடம், இது சப்போர்ட் பண்ண முடியாது. இதை வச்சுட்டு போறேன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசி முடிவு கையில வச்சுட்டு இதெல்லாம் கொடுமையா இருக்கணும். ஏங்க ஏதோ நோட்டீஸ கையில வச்சிருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து. பாருங்க
வந்து தெரியல கண்டிப்பா முடியாது. தயவு செய்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. பெர்மிஷனோட பண்ணட்டும். நான் ஏன் கேக்குறேன், நீங்க பண்ணட்டும். சரிங்க, நோட்டீஸ் கொடுக்கிறதுக்கு நோட்டீஸ்னு சொல்லாதீங்க சார். சொன்னீங்களா சார்? நீ தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க. இதுக்கு நம்ம அலோவ் பண்ண முடியாது. அப்பா தம்பி, நீங்க மிரட்டுறீங்க சார். நீங்க நல்ல பச்சையா மிரட்டுறீங்க. போலீஸ் அப்படி சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம்? என்ன தள்ள அர்த்தம்? எதுக்கு மறிச்சிட்டீங்க? நீங்க எதுக்கு மறிக்கிறீங்க? இல்லங்க, இது அலோவ் பண்ண முடியாது சார். நீங்க மறிக்காதீங்க. தயவு செய்து சார், இது அலோவ் பண்ண முடியாது சார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மேடம். புரிஞ்சுக்கோங்க மேடம். ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? நான் படிச்சு சொல்றேன். பெர்மிஷன் பண்ணா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது. இவங்க சொல்றது சட்டத்துல எல்லாம் அப்படி கிடையாது. நோட்டீஸ் கொடுக்கிறது எல்லாரும் கொடுக்கலாம். நான் உங்க கேம்பெயினே சப்போர்ட் பண்ணல. நீங்க பண்ண வேண்டாம். நீங்க திமுக போய் பண்ணுங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு 10 கடைக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க இது நம்ம உரிமை. சரியா? இந்த உரிமை இல்லன்னா அவர் சொல்லட்டும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க நோட்டீஸ் கொடுக்க கூடாது. அவர் அதை சொல்லவே மாட்டாரு. பணம் அலோவ் பண்ணல. ஐயோ, நீ அலோவ் பண்ண எதுக்கு? இத அலோவ் பண்ணாக்க நீங்க என்ன பண்ணுங்க? எப்படிங்க பண்றீங்க? போலீஸ் தான் எலெக்ஷன் கமிஷன். நம்ம கூப்பிடுங்க. அவர் ஒதுங்கி போய் நின்னுட்டாரு. அவர் பாவம் ஒதுங்கி போய் நின்னுட்டாரு. அலோவ்லாம் பண்ண முடியாது மேடம். எலெக்ஷன் கமிஷன் பேசுறாங்க மேடம். சில விஷயங்கள் புரிஞ்சுக்கீங்க மேடம். சில விஷயங்கள் இங்க பாருங்க. எலெக்ஷன் கமிஷன் தேவையில்ல மேடம். வண்டில சொல்லுங்க. தேவையில்லாத விஷயம் இல்லங்க. எலெக்ஷன் கமிஷன் பேசுறாங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு நான் பண்ணதா சொல்றேன். சார், எலெக்ஷன் கமிஷன் பேசுறாங்க. பெர்மிஷன் இல்லாம பெர்மிஷன் வாங்கிட்டா நம்ம ஒண்ணும் பண்ண. சார், எலெக்ஷன் கமிஷன் பேசுறீங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? அவர் மிரட்டாதீங்க. ஐயா எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்றீங்க. எந்த சட்டத்திலும் தடை செய்யப்படவில்லை என்பது நான் சட்டம் படித்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஒருவேளை தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட எந்த பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்டிருக்கு ஒரு நபராக நான் போய் இந்த வாக்காளர்கிட்ட வாக்கு கேட்பதற்கு, எங்கள் கேண்டிடேட்டுக்காக கேட்பதற்கு எந்த பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்டிருக்குன்னு ஐயா சொன்னீங்கன்னா நாங்கள் மதிக்கிறோம், உங்களை மதிக்கிறோம், அரசு அதிகாரியை மதிக்கிறோம். அப்படியே திரும்பி போயிடுறோம். உங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஏன் நீங்கள் பேசாதீங்க? போலீஸ் பேச மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட நம்ம பேசிட்டு இருக்கோம். காவல்துறை தலையிட மாட்டாங்க. அவங்க நேர்மையானவங்க. அவங்க வந்து அடக்குமுறை செய்ய மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனையும் நீங்கள் பேசுங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், நான் சட்டம் படித்தவன். நான் பாமரன் கிடையாது. ஐம் ஏ அட்வொகேட். நான் என்ன கேட்குறேன்னா, தாங்கள் எனக்கு ஒரு விளக்கம் அளியுங்கள். தங்கள் அதிகாரியாக வந்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் பண்ணாலும் நீங்க 2 தடவை சொல்லிட்டீங்க. நான் பதில் சொல்றேன். இப்போ எந்த பிரிவின் கீழ் கேம்பெயின் பண்ணாலும் அனுமதியோட தான் கேன்வாஸ் பண்ணணும். எந்த பிரிவின் கீழ் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினர் தனிநபராக சென்று வாக்காளர்களை சந்தித்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் அது எலெக்ஷன் கமிஷனால் தடை செய்யப்பட்டது என்று தாங்கள் சொல்லுவது எந்த பிரிவின் கீழ் என்று தாங்கள் விளக்கம் அளித்தால் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முன்னால் நான் முறையிடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தங்களிடத்தில் கேட்கிறேன். தயவு செய்து தாங்கள் எந்த பிரிவின் கீழ் என்னை தடுக்கிறீர்கள் என்பதை விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை பார்க்காதீங்க. நீங்க தான் பர்மிஷன் வாங்கல. பர்மிஷன் வாங்கிட்டு சார், நான் எலெக்ஷன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் உங்களை கேட்கவே இல்லை சார். நீங்க பேசுங்க சார். பர்மிஷன் நீங்க வாங்கிட்டு தான் சார் பண்ணணும் சார். இப்போ திரும்பி நீங்க ஏர் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க. நம்ம எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க சார். பர்மிஷன் இல்லங்க சார். பெர்மிஷன் வாங்கிட்டு எப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு பேசினாலும் சரி சார். பெர்மிஷன் வாங்கி நீங்க பேசவே வேணாம் சார். நான் அவர்கிட்ட பேசிட்டேன். வந்துட்டு லோக்கல் போலீஸ் அவர் விடுங்க. பாவங்க அவர் அரசு அதிகாரி. வந்துட்டு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் வந்துட்டு பாருங்க. ஒரு அரசு அதிகாரி அரசு அதிகாரி நீங்க 2 பேரும் அரசு அதிகாரி தான் சார். ஒரு ஸ்டார் நான் உங்ககிட்ட பேசுறேன் சார். நீங்க எலெக்ஷன் சார் நீங்க பெர்மிஷன் வாங்குனீங்கன்னா உங்க பேசுவாங்க. நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு கேளுவீங்க சார். நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு கேளுங்க சார். நீங்க அப்ளை பண்ணல வாங்கிட்டு பேசுங்க. அவருக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்கிட்ட எதுக்கு பேச வச்சீங்க? அதாங்க சொல்றேன். எதுக்கு பெர்மிஷன் வந்தீங்க? எதுக்கு பேச வைக்கிறீங்க? பேச வைக்கிறது இருக்கட்டுங்க. அவர் பேச முடியலன்றதுமே நீங்க எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு பேசுங்க. நீங்க சட்டப்படி நடக்கலையா? சட்டப்படி நீங்க தாங்க மறக்கல. நீங்க பெர்மிஷன் சார், அப்ப கைது பண்ணுங்க. கைது பண்ணுங்க. நம்ம சட்டம் முடியாது. கைது பண்ணுங்க. பரவாயில்லை. நாங்க அலோவ் பண்ண இந்த நோட்டீஸை நீங்க பறிமுதல் பண்ணி இது வந்து மக்களுக்கு எதிரான நோட்டீஸ், இவங்க வந்து வன்முறையை தூண்டுறாங்க இந்த நோட்டீஸை கொடுத்து அப்படின்னு சொல்லி எங்களை கைது பண்ணுங்க. நாங்க நீதிமன்றத்துக்கு போய் நாங்க சட்டத்தின் அடிப்படையில் மறுபடியும் மறுநாள் வந்து பேசவே இல்லையே. நீங்களா ஒவ்வொரு வார்த்தையை புதுசா கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? நீங்க தானே சொன்னீங்க சட்டப்படி தப்பு. நீங்க கைது பண்ணுங்க. நாங்க தாமரை சின்னத்திற்கு
அவர்களுக்கு வாக்களிக்க வாக்காளர்கிட்ட நோட்டீஸ் கொடுப்போம். சட்டத்தின் அடிப்படையில் தப்புன்னு சொன்னீங்களே, எங்களை கைது பண்ணுங்களேன். பிரசிடென்ட் கேண்டிடேட் அவர் வர்றதுக்கு அவர் ப்ராப்பரா பெர்மிஷன் கொடுத்தா வர்றாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏன் நம்ம எதையுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? நான் கேக்குறேன். இவங்க கிட்ட லீகலா எந்த ப்ரூஃபும் கிடையாது. மிரட்டுறது. நீங்க கேண்டிடேட்டே வர அத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப பெர்மிஷன் வாங்குங்கன்னு சொல்றது உங்களை மிரட்டாதா? சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பெர்மிஷன் வாங்குங்க. சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சட்டத்தில் இல்லை. லோக்கல்ல வாங்குங்க. லோக்கல்ல வாங்குங்க. லோக்கல்ல வாங்குங்க. இப்ப நீங்க குடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்? தேவையில்லாத பேச்சலாம் பேசாதீங்க. இத நான் அலோவ் பண்ண மாட்டேன். பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்லுங்க. பண்ண முடியாது. நாங்க ஓட்டு கேட்க முடியல. நீங்க லோக்கல்ல இருக்க ஏன் பெர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா நாங்க இந்த பக்கமே வந்துறோம். நோட்டீஸ் கொடுக்க பர்மிஷனே வாங்க மாட்டோம். வாங்கவே மாட்டோம். நீங்க நோட்டீஸ் கொடுக்க பர்மிஷன் வாங்கவே மாட்டாங்க. நீங்க கைது பண்ணுங்க. நீங்க யார் சார் நோட்டீஸ் சார் சொன்னா நீங்க பெர்மிஷன் பண்ணுங்க சார். நீங்க பெர்மிஷன் வாங்க மாட்டீங்க. எதுக்கு சார் பெர்மிஷன்? லோக்கல் ஏர் ஓட்ட வாங்குங்க சார். நோட்டீஸ் பர்மிஷன் தேவையில்லை. இப்ப நீங்க பெர்மிஷன் நீங்க கொடுத்து நாங்க ரிஜெக்ட் பண்ணினா நீங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க பெர்மிஷன் வாங்க மாட்டீங்க. நீங்க பெர்மிஷன் வாங்க மாட்டீங்க. நோட்டீஸ் கொடுக்க உங்களிடத்தில் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சட்டத்தில் எந்த இடமும் இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நாங்க பர்மிட் பண்ண முடியாது. உங்க கேம்பெயினை நான் வந்து சப்போர்ட் பண்ணல. உங்களுக்கு பெர்மிஷனும் பண்ணல. சார் நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணாதீங்க சார். சார் பேசுறீங்க. அதே சார் பேசுறீங்க. உங்க கேக்குற மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்களா? எங்களுக்கு வேண்டாம் சார். எங்களுக்கு திமுக சப்போர்ட் நீங்க வந்து நீங்க திமுக சப்போர்ட் இதுக்கு வந்து நம்ம எங்களுக்கு பண்ணாதீங்க முடியாது. நீங்க தான் சொல்றீங்க அவங்க பண்ணிக்குவாங்க, நீங்க அத கேட்க கூடாது. சார் நீங்க ஏர் ஓட்ட வாங்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஏர் ஓட்ட வாங்குனீங்கன்னா நாங்க வந்துட்டு ஒண்ணுமே இங்க பண்ண போறது இல்ல. நீங்க பெர்மிஷன் வாங்காம வர்றதான் தப்பு. நீங்க நாளைக்கு கூட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த இடத்துல பண்ணுங்க. நாங்க என்ன சொல்ல போறோம்? சார் சார் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். நான் பைத்தியமா சார்? நான் பைத்தியம்லாம் சொல்லல. புரிஞ்சுக்கணும் சார். நீங்களா ஓவர் வேடா கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க சார். இப்ப நான் கேக்குறேன். நீங்க பெர்மிஷனே வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? திரும்ப நான் அதான் சார் சொல்றேன். இதுக்கு பர்மிஷன் சார் சார் நீங்க உங்க பிரச்சாரத்துக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கல சார். அப்படி இருக்கப்ப எப்படி சார் இப்படி கூட்டம் ஐயா உங்களை பேச விட மாட்டாரியா? ஒரே பேசிக்கு வரியா? பாவம் நீங்க இந்த மாதிரி தான் அங்க நேத்து ஒரு அம்மா வந்தாங்கயா. இதே மாதிரி போலீஸ் மிரட்டி அந்த அம்மா உங்களை நீங்க எப்படி பின்னால வந்து நீங்க பெர்மிஷன் சொல்லுங்க. நீங்க எதுக்கு சார் உங்க மேல தச்சிட்டு சார்? நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கன்ற நான் பெர்மிஷனே வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். எதுக்கு நீங்க பண்ண மாட்டீங்க? இல்ல எதுக்கு ரெக்வெஸ்ட் பண்றீங்க? நம்ம உரிமை இவர் வந்து கேம்பெயின்ல அப்படியே நிப்போம். அம்பா மாட்டுவாங்க இவங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மாட்டுவாங்க பாத்துக்கிட்டு. இங்க இருக்க லோக்கலா ஏர் ஓட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுதான் சார். ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க 100 வாட்டி பேசினாலும் எங்க பதில் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை பாராளுமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒவ்வொரு கடையாக சென்று நான் தனியாக இந்த நோட்டீஸை வைத்து அவரிடத்துல தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதற்கு முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று காவல்துறை சொல்லுகிறது. அப்படி அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தில் அப்படி எதுவும் இல்லை என்பது நாங்கள் சொல்லிவிட்டோம். ஒருவேளை அப்படி இதை கொடுப்பது சட்டத்தின்படி தவறாக இருக்குமேயானால் இந்த நோட்டீஸை கொடுத்து எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை அவர்களுக்கு நான் வாக்கு கேட்பது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக இருக்குமேயானால் தாங்கள் எங்களை கைது செய்யுங்கள். கட்ட பஞ்சாயத்து செய்யாதீர்கள். எங்களிடத்தில் நீங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டாம். நாங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் இது சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் தயவு செய்து மாண்புமிக்க உயர் அதிகாரி அவர்கள் எங்களை கைது செய்யுங்கள். இத அலோவ் பண்ண முடியாது. அதான் சொல்லுது. சார் இது சட்டத்துக்கு புறம்பானதை செய்யறோம்ல, எங்களை கைது செய்யுங்களா சார். கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க சார். நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க சார். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. இது சட்டப்படி தப்பு. நீங்க சொல்லுங்க இது சட்டப்படி தப்பு. கைது பண்ணுங்க. பரவாயில்ல வாங்க. பரவாயில்ல அலோவ் பண்ண முடியாது. அவ்வளவுதான் வாங்க சார். அப்ப சொல்லுங்க சட்டப்படி இது தவறு. ஆமா சார் தவறுதான் சார். பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க என்ன சார் சொல்லுது? இது தனிநபரை நான் நீங்க வந்து உங்களோட பிரச்சாரத்திற்கு நான் அனுமதி கொடுக்கவில்லை. நீங்க பிரச்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பெர்மிஷன் லோக்கல்ல நான் நோட்டீஸ் கொடுக்க போறேன். நான் நோட்டீஸ் கொடுக்க போறேன். நீங்க லோக்கல் உங்களோட லோக்கல் நீங்க பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் வாங்கவில்லை. நீங்க வாங்காத பிரச்சாரத்துக்கு இங்க வந்து சட்டத்துக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்றத நாங்க கேக்குறோம். வேற ஒண்ணும் கிடையாது. பிரச்சாரமே பண்ணல சார். நோட்டீஸ் கொடுக்க போறோம் சார். நீங்க வந்து
வந்துட்டீங்க இப்ப வந்து இப்பெல்லாம் வந்து இத முதல்ல சொல்லி நீங்க ஏன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க சார்? நீங்க காவல்துறை கட்ட பஞ்சாயத்து பண்ண கூடாது சார். நீங்க என்ன சார் பண்றீங்க? அலோவ் பண்ண முடியாதுன்னு தான் சார் சொல்றேன். சார் ஏன்னு கேக்குற கேள்வி உங்ககிட்ட பதில் இல்லையே. நான் தான் சொல்றது வந்து சிம்பிள். நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. ஏஆர்ஓ இங்க கவுண்டம்பாளையம் ஏஆர்ஓ இதுக்கு பெர்மிஷன் வாங்க தேவை இல்லை. ஒரு தனிநபராக நான் கேட்பதற்கு பர்மிஷன் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க புரியாம? ஒரு போலீஸ் எப்படி சார் நான் பண்ண முடியும்? பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்தரா ஒன்னு பண்றதுக்கு எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? இது எப்படி பண்ண முடியும் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஆரம்பத்துல இருந்தே ஐயா பேர் என்ன? என் பேர்லாம் இருக்கட்டும். உங்க பேர் அதுக்கு தான் வச்சிருக்கேன். நவீன் குமார். ஐயா நவீன் குமார் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு என்ன சொல்றாருன்னா, திமுக காரன் இந்த வேலையில நான் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு சொல்லலைங்க, ரெக்கார்டில் இருக்கு. திமுக காரர்கள் செய்வதை பேசவே விட மாட்டேங்கிறார் பாருங்க. அப்ப நீ தப்பா பேசுங்க அப்படிதானே பண்ணணும். ரைட், தப்புன்னா ரெக்கார்ட் இருக்கு. அடுத்த கட்சி எல்லாம் பேசுறீங்க. நீங்க வந்து உங்களை மட்டும் பேசுங்க. அடுத்த கட்சி பேசக்கூடாதுங்க. எப்படி பேசுறீங்க? இல்ல அதிமுக இல்ல பாருங்க, இப்ப காவல்துறை பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க பண்ணிக்கோங்க பாருங்க. சரிங்களா? நேத்தும் சொல்ல இன்னைக்கு அதான் சொல்லுது. பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க. பெர்மிஷன் வாங்குனா உங்களை யாரும் ஒண்ணும் இல்ல நீங்க சொல்லுங்க. அவர் காவல்துறை அடுத்த கட்டம் என்ன போயிட்டாங்கன்னா, நீங்கள் எப்படி திமுகவை பேசுவீர்கள், திமுகவை பேசுவது எப்படி உங்களுக்கு உரிமை இருக்கிறது, இரண்டாவது கட்டத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, திமுக அவன் செய்வாயா, நீ அதை தலையிடாத, அது ஃபர்ஸ்ட், அது ரெக்கார்டில் இருக்கு. இப்ப ஐயா என்ன சொல்லிருக்காருன்னா, திமுகவை பற்றி நீங்கள் எப்படி பேசுவீர்கள், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நாங்க திமுக பேசுறோம், வேற யாரும் பேசுறோம். ஒருதலை பட்சமா அவர் பாக்குறாரு, ஒருதலை பட்சமா அவர் பண்றாரு. எல்லாம் கேட்டுங்க. அதாவது இங்க பாருங்க, நம்ம பெண்களை நசுக்காதீங்க சார், பெண்களை நசுக்காதீங்க, காவல்துறை பெண்களை நசுக்காதீங்க. அதாவது இந்த பாருங்க, இவங்களுடைய இங்க பாருங்க, காவல்துறையுடைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு இஸ்லாமியர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அவர் போய் கடைக்கடையா போய் வாக்காளர் பெருமள்கிட்ட வாக்கு கேட்டா அவங்க சிந்திப்பாங்கல்ல, ஒரு இஸ்லாமியரா வந்து கேட்குறாங்க, அப்போ மோடி ஆட்சியில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் வாக்களிப்பாங்க தாமரைக்கு. இப்போ இது ஐயா நவீன்குமார் அவங்களுக்கு பிடிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு. இல்ல நான் ரெக்கார்டு இருக்கு சார், இது வழக்கு போடுங்க. திமுக பெர்மிஷன் வாங்கி பண்ணிக்கோங்க. ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? ராஜேஷா? ராஜேஷ். ஐயா ராஜேஷ் என்ன சொன்னாருன்னா, திமுக ஆமா சார், ரெக்கார்டு இருக்கு சார், ரெக்கார்டு இருக்கு. ஆமா சார் ரெக்கார்டு இருக்கு. நான் சும்மா போய் பேச மாட்டேன் சார். கண்டிப்பா சார் என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க சார், சரிங்க, திமுகவை நீங்க விமர்சிக்க கூடாது, பேசக்கூடாது, நீங்க பாட்டுக்கு ஒரு மூலையில ஒரு முட்டுச்சந்தில ஏதாவது கத்திட்டு போனோம் அப்படின்னு காவல்துறை நினைக்குது. நாங்க திரும்பவும் சொல்றோம், இந்த நோட்டீஸை கொடுப்பதற்கு பர்மிஷன் வாங்க தேவையில்லை. ஒருவேளை இந்த நோட்டீஸ் கொடுப்பது காவல்துறை சட்டவிரோதம் என்று கருதினால் எங்களை கைது செய்யுங்கள் சொன்னா, காவல்துறை கைது செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து செய்கிறது. அதற்கு காரணம் ஏன் கைது செஞ்சாங்கன்னா, நாளைக்கு மீடியாவில் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பான், ஒரு கேண்டிடேட்டை ஆதரிச்சு ஒரு ஸ்டார் கேம்பெயினர் கடைக்கடையா போய் அவன் தனியா நின்று கொடுக்கறதுக்கு விட மாட்டேங்கிற, கூட்டமா நின்று கொடுக்கறதுக்கு விட மாட்டேங்கிறான்னா உனக்கு என்னையா ரைட்ஸ் இருக்குன்ட்டு காவல்துறையை கேட்கும், நீதிமன்றம் கேட்கும், ஊடகங்கள் கேட்கும், ஜனநாயக அமைப்புகள் கேட்கும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்களே தவிர நீங்க சொல்லுங்க இது சட்டவிரோதம், நீங்கள் சொல்றேன் பண்ண முடியாது. பர்மிஷன் இல்லன்றாருங்க, சட்டவிரோதம் சொல்றாருங்க. சரி, உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான்.
அம்மா எங்க போதல இங்க ரோட்ல நின்னு வரவங்களுக்கு சரிங்களா ரோட்ல வந்து அதாவது உண்மையானமே அவங்க காவல்துறை நினைச்சவங்க நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது சட்டப்படி நம்ம குற்றம், இது வந்து சட்டவிரோதம் சொல்ல முடியாது அப்படின்னு உண்மையுமே காவல்துறைக்கு தெரியுது. அவங்களுக்கு பாவம் நெருக்கடி மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, ஐயோ வேலூர் இப்ராஹிம் போய் கொடுத்தா முஸ்லீம்கள்லாம் ஓட்டு போட்டுவாயா தாமரைக்கு அப்படின்னு அவங்க வந்து மேலதிகாரிகள் சொல்றதை அவங்க சொல்றாங்க. நாம் வாழைப்பழம் சாப்பிடுவதற்கு காவல்துறையில் அனுமதி பெற வேண்டுமா? அதே மாதிரி தான் நம்முடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து கடை கடையாக சென்று இதை கொடுப்பதற்கும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சட்டவிரோதம், நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம் சார், இது எங்களுடைய உரிமை, இது சட்டவிரோதம் அல்ல, நாங்க வந்து மீறி போறோம். ஒருவேளை சட்டவிரோதம் என்று தாங்கள் கருதினால் எங்களை கைது செய்யுங்கள். இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது. திமுக ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறை அடக்குமுறை செய்தாலும் ஊடகங்கள் நேர்மையாக இதை பதிவு செய்யும். எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்கும். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதை கேள்வி கேட்பார்கள். ஒரு குடிமகனாக பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து நான் வாக்கு கேட்பதை இந்த காவல்துறை தடுக்கிறது, இதை சட்டவிரோதம் என்று சொல்லுகிறது. இது சட்டவிரோதம் அல்ல என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் போகிறோம், நீங்கள் வந்து தப்புன்னா கைது செய்யுங்கன்னா அதெல்லாம் கைதுலாம் செய்ய மாட்டோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவோம்னா அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் சட்டத்தின்படி நடக்கக்கூடியவர்கள். பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். காவல்துறையில் உள்ள அத்தனை அதிகாரிகள் நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் எல்லாம் எங்களுடைய எல்லை சாமிகள். அதே வேளையில் எங்கள் உரிமையை நீங்கள் தடுத்தால், எங்களுடைய ஜனநாயக மாண்பை நீங்கள் குலைக்க பார்த்தால் எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். இவ்வளவுதான். பாரத் மாதா கி சரி எல்லாம் வழி விடுங்க, அந்த டீ கடையில் போய் டீ சாப்பிடுவோம். ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா? இந்த பாருங்க, இவ்வளோ நேரம் காவல்துறையில் தொண்டை தண்ணி போனால் கத்தணுங்க. எதுக்குன்னா இந்த நோட்டீஸு எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை இங்கே கோவை பாராளுமன்றத்தில் நிற்கிறாருங்க. இதை கொடுக்கறது சட்டவிரோதமாக. திமுகவை நாங்கள் விமர்சிக்க கூடாதான். அவங்க தப்பு செஞ்சால் அவங்க செய்வாங்க, அதை ஏன் நீ பேசுகிறேன்னு கேட்குறாங்க. ஐயா இந்த கொடுமைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு சரியா ரொம்ப போராடி வந்து நோட்டீஸ் கொடுக்குறோம். தாமரைக்கு வாக்களிங்க, ஊழல்வாதிகளை ஒழித்து கட்டுறோங்க. ஐயா உதவி செய்யும். எங்க யூபி எவ்வளவு 100 கிராம் திராட்சை 10 ரூபா கொடுக்குறோம். ஒரு அன்பு கோரிக்கைம்மா, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வரோம். இங்கே அண்ணாமலை என்ற ஒரு உண்மையான இந்த மாநிலத்தை நல்லபடியாக மாற்றணும்னு நினைக்கிறவருமா. அவர் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சி அமைச்சிருக்கிறாருமா. அந்த மாதிரி இங்கே திமுக அதிமுக இந்த 2 ஊழல் கட்சிகளையும் ஒழிச்சிட்டு உங்களை மாதிரி சகோதரிகள் எல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வரணுமா. அப்பா முதல்வர், பிள்ளை முதல்வர், பேர முதல்வர்னே வர. இது ஜனநாயக நாடு என்று சொல்வதற்கு நம்மிடம் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் தேர்தல். தேர்தலின் பொழுது நமக்காக நிற்கும் வேட்பாளரை பற்றிய விமர்சனங்களையும் தான் செய்த சாதனைகளையும் கூறி வாக்கு கேட்பது என்பது தேர்தலின் முறை. வாக்கு சேகரிக்கும் பொழுது வாக்குறுதிகளை பிரச்சுரமாக கொடுப்பதும் அதில் ஒரு முறை. இதற்கே தண்டனையா, இதற்கே சிறையா? காவல்துறையினர் ஒரு பட்சமாகத்தான் வேலை செய்வார்களா? ஆளுங்கட்சி நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியுமா என்ற கேள்விகள் சாமானியனுக்கு எழும் அளவிற்கான ஒரு பயங்கரவாதம் நடந்தது என்றால் அது நிதர்சனமே. 2 கடைகளுக்கு துண்டு பிரச்சுரம் கொடுத்த பிறகு காவல்துறை தனது கைவரிசையை காட்ட ஆரம்பித்து விட்டது. ஆம், வேலூர் இப்ராஹிம் அவர்களை குண்டுக்கட்டாக காவல் வண்டியில் ஏற்றி அவர் மட்டுமில்லாமல் அவருக்கு ஆதரவாக இருந்த பாஜக நிர்வாகிகள் மீதும் தனது கைவரிசையை காட்டியது. மூத்த நிர்வாகியான மைதிலி அவர்கள், வினோஜி அவர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அனைவரையுமே குண்டுக்கட்டாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது. இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைத்து சாமானியன் மனதிலும் என்ன தோன்றும்? ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்கே இந்த நிலைமை என்றால் சாமானியனின் நிலைமை என்னவென்று தானே யோசிக்கும்.